அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலத்திலும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. அப்பா, அந்த காலையிலையும் எழுப்பி அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர், தொடர்ந்து நாள் முழுவதும் நடத்துகிறீர், அதற்காக நன்றி. அப்பா, அந்த நாளை முற்றுமாய் இந்த களத்தில் வைக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகள் போக்கிலும் வரத்திலும் அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் பிரசனம் என்று சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டு வழிநடத்துவீராக. மிக பிரியமானதை செய்யவும் நாமத்தை மிகப்படுத்தவும் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, இந்த நேரம் ஜெப நேரத்தை கரத்தில் வைக்கிறோம். ஆண்டு தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று முதப்பாடலாக என் அருள்நாதா இயேசுவே, பக்கம் 16, என் அருள்நாதா இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 16. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்று நந்தே என் உள்ளத்தில் என் மீட்பசிலுவை அல்லால் வேறேதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் ஆதினால் தகாததென்று தள்ளுவேன். கைதாலை காலிலும் மீதோ பேரன்பும் துன்பம் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போருண்டோ உள்மூடியும் ஒப்பற்றதே. சராசரங்கள் அனைத்தும் அவன்புக்கு எம்மாத்திரம். என் ஜீவன் சோகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம். மாந்தர்க்குமே பைகஸ்தியால் சம்பாதித்தீந்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசரால் மாஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் இருப்பாராக, ஒரு மூன்று இருப்பாராக. இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எம்மோடு வைத்துக் கொள்ளும். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உங்கள் பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். 2 கால ஜெபம் செஞ்சபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டியில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனசாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம் 2 காலத்தில் 1 ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல கடவுளே, திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்களாய் உபவாசித்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டும்
பாவம் செய்யாமல் இருந்தாரே. உமது ஆவிக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கு பண்ணி நீர் எங்கள் பலவீனத்தை அறிவது போல ரட்சிக்கும் வல்லமை நாங்கள் அறியவும் கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நிக்கோல சங்கீதம் 6 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 6 மாறி மாறி வாசிப்போம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது சங்கீதம். சாம் 6 6ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும். மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். ராம் முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகற்று போங்கள். கர்த்தர் அழுகிய சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் விக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர் பின்னாக திரும்பி சடுதியிலே வைக்கப்படுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மிக உண்டாவதாக. ஆதலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் மிக உண்டாவதாக. ஆமேன். பழைய பாடம் எரேமியா 5ஆம் அதிகாரம். ஜெரமியா சாப்டர் 5 வசனங்கள் 30 முடியும் வரை, 20 முடியும் வரை. எரேமியா 5ஆம் அதிகாரம், Jeremiah chapter 5 verses 20 to the end. எரேமியா 5ஆம் அதிகாரம் வசனம் 20. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள். முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துர்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடு கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யங்களாகிறார்கள். கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். துர்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு நாத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. தீக்க தரிசிகள் கள்ள தீக்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய பாட்டு பாடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 30 முடியும் வரை. John chapter 5 verses 30 to the end.
யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 30 முடியும் வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 30 முடியும் வரை. John chapter 5 verse 30 to the end. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாய் இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். நான் எரிந்து பிரகாசிக்கிற அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்தியம் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவனம் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாற்றுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாற்றுவான். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்த இந்த 3 பாடங்களில் நாம் ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம், மக்களை குறித்து நாம் படிக்கிறோம். முதலாவதாக எரேமியா பார்ப்போம். எரேமியா பார்க்கும் பொழுது இன்னும் அவர் ஆண்டவர் வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஜனங்கள் ஆண்டவர் குறித்து ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு, தெய்வ பயம் இல்லை, தெய்வ அன்பு இல்லை, ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு அவங்க தலை சாய்க்கல. ஆண்டவர் சொல்றாரு நியாயத்தீர்ப்பு வரும் சொல்றாரு. ஆனால் ஜனங்கள் இன்னும் முரட்டாட்டமாக, இன்னும் கலகம் நிறைந்தவர்களாக, அவங்க இருதயம் ஆண்டவர் கேட்ட இருதயம் இல்லாமல் அவங்க ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளோ பெரிய ஆண்டவரா இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க பயப்படவே மாட்டுறீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் எனக்கு பயப்படாமல் இருக்கிறீங்க? அலைகளை மோதி அடிக்கிற அலைகள், இறைகிற அலைகள், இந்த கடலை அதை கடவாதபடிக்கு நிறுத்தி வைக்கிறவர் நான். ஆனா என் மெனுக்கு நீங்க அதிர மாட்டுறீங்க, என் மெனுக்கு பயப்பட மாட்டுறீங்க. ஒரு தெய்வ பயமே இல்லை. கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீங்க, காது இருந்தும் கேளாமல் இருக்கிறீங்க, அறிவில்லாத ஜனங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் யூதாவை குறித்து அவர் பேசுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், ஜனங்களுக்கு ஒரு தெய்வ பயமே இல்லை. அவங்க பாவம் செய்யறாங்க, அவங்க ஆண்டு பிரியம்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில ஒரு தெய்வயம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஜனங்கள் முதல். இரண்டாவதாக தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்யறாங்க? ஊழல் இருக்கு, அங்க ஆசைகள், பேராசைகள் இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், நியாயம் அற்ற காரியங்களை அவர் செய்து வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது அப்படின்னா, இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? இப்படி வாழ்றது சந்தோஷமா இருக்கு. பாவத்துல வாழ்றது, தேவனுக்கு பிரியமா வாழ்றது, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல் இருப்பது, சொந்த காரியங்களை செய்வது, பாவத்தை விழுந்து கிடப்பது, அவர்கள் ஐஸ்வர்யத்தை அவர் பெருக்கிக் கொண்டு
மற்றவரை ஏமாத்துறது, மற்றவரை ஒடுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, ஆண்டு வார்த்தை கேட்காம இருக்கிறது, அது அவங்களுக்கு பிரியமா இருக்கிறது. அது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதுல. அதனால ஆண்டு குறித்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, முடிவில் என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒரு முடிவு வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும், நியாய தீர்ப்பு வரும் நாட்கள்ல, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு. யோவான் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் இயேசுவானவர். இப்ப 2 பாடமும் எரேமியாவும் யோவானை படிக்கும் பொழுது இயேசுவானவர் அதுக்கு வித்தியாசமா இருக்கிறாரு. பழைய பால்ல ஆண்டு வார்த்தை கொடுத்து அவர் வெளியிடத்தை வந்தாரு, ஆனா ஜனங்கள் கேட்கல. ஆனா புதிய பால்ல இயேசு சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் சுயமாய் எதுவும் செய்ய மாட்டேன், பிதா என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன், அவருடைய சித்தம் என்னதோ அதுபடி கீழ்ப்படிந்து நடப்பேன், எது நீதியா இருக்கிறதோ அதை நான் பின்பற்றுவேன். மனுஷருடைய சாட்சி அல்ல, என் கிரியைகளே சாட்சி கொடுக்கிறது. அப்படின்னா ஜனங்கள் வாயில புகழ்ற சாட்சி அல்ல, ஜனங்கள் வாயால சொல்ற காரியம் அல்ல, இவர் செய்கிற செய்கைகள், அவர் செய்கிற கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் பேசுகிறது, அவர் வாழ்ற வாழ்க்கை, இதுவே எனக்குள் சாட்சி கொடுக்கிறது அப்படி சொல்றார். அது மட்டும் இல்லாமல் முதலாவதாக சுயமா எதுவும் செய்வதில்லை, பிதாசத்தில் செய்கிறாரு. 2வது அவர் செய்கிற கிரியைகள், ஆக்ஷன், அது சாட்சி கொடுக்கறதா இருக்கிறது. அப்படின்னா ஒரு நல்ல உதாரணமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3வதாக சொல்றாரு, பிதாவானவரே எனக்கு சாட்சி கொடுக்கிறாரு. வசனம் 37, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்க அவர் பார்க்கல, அவர் சொல்றதை கேட்கல, ஆனால் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வசனம் எனக்கு சாட்சி கொடுக்கிறது, அவர் வசனத்தை விசுவாசிச்சீங்கன்னா என்னை விசுவாசிப்பீங்க அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல், நான் மனுஷன் மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளல, உங்கள் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். அப்புறம் ஜனங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லாதனாலும், தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசுவானவர் அதை நமக்கு கொடுக்க வந்தார். தேவ வசனமாக ஆண்டவர் வார்த்தையாக உலகத்தில் வந்து அவருடைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்த வந்தாரு, தேவனுடைய அன்பை நமக்கு காட்ட வந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம ஆழ்ந்து பார்ப்போம், இன்னைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எப்படி ஆண்டுடைய வாக்கியங்கள், ஆண்டு எழுதின காரியங்கள், வேதத்தினுடைய அடிப்படையான சத்தியங்களை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம், அது எப்படி பின்பற்றுகிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? என் வாழ்க்கையில ஆண்டவர் விருப்பம் என்னது? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா, அல்லது என் சொந்த வாழ்க்கையை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, எனக்கு என்ன பிரியமா இருக்கும், எனக்கு என்ன பிடிச்சது, எனக்கு என்ன வேண்டியது என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவரை எதிர்பார்க்கிறா என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அதாவது ஆண்டு சித்தத்தை நான் பின்பற்றுகிறேனா, அல்லது என் சொந்த விருப்பங்களை நான் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்மை ஆனந்த பார்ப்போம். இன்று நம்ம இயேசுக்குள் வரும் பொழுது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர் வசனங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது என்று அவர் சொல்றாரு. வசனம் 38-39, அவர் அனுப்பினரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களை தரித்திருக்கிறதில்லை. வேத வாக்கினை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்புறம் ஆண்டு வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஆண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அது வார்த்தை ஏற்றுக்கொண்டு நடக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில ஆண்டு நித்திய ஜீவனையும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இயேசுவானவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், புது வாழ்க்கையை கொடுக்கிறார். அதனால் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இயேசுவானவர் பிதாவை பிரியப்படுத்தி ஆண்டு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்ததை பார்க்கிறோம். இனி நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மன திரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டுடைய நியாயத்திற்புக்கு பயந்து ஒரு தெய்வ பயத்தோடு தேவ மேல் அன்பு வைத்தவர்களாக நாம் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அது வார்த்தையை வாசிக்கும் பொழுது, பிதாவின் சித்தத்தை அறிந்து வாழ்வது எப்படி, எங்களுடைய கிரியைகள், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, எங்களுடைய லைஃப் ஸ்டைல், நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்குது என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். வேத வசனங்கள் சத்தியமானவைகள், நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஒரு வசனத்தின் ஜீவன் இருக்கிறது என்று இயேசுவான் சொல்லியிருக்கிறார்.
ஒரு வசனங்களை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாக வாழ எங்கள் வழிநடத்துவீராக. வேத வாக்கியங்களை பிடித்து கொண்டவர்களாக ஒரு வசனத்தபடி நடக்கிறவர்களாக எங்கள் வழிநடத்துவீராக. யூதா ஜனங்கள் விட்டு விலகி போனார்கள். தங்களுக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருந்தார்கள். தெய்வ பயம் இல்லாமல், தேவன் மேல் அன்பு இல்லாமல், வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் சொந்த காரியங்களில் பிரியமாய் இருந்து தேவனை விட்டு விலகி போனதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் தெய்வ பயம் உள்ளவர்களாக, தேவ மேல் அன்பு உள்ளவர்களாக, வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் காணப்பட ஆண்டவரை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நமக்காகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் தேவனிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். காலதோறும் கிருபை புரிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த கால வேலை பாம்பு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். சிஷுமாக இங்கு வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் அப்பா இங்கே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் இக்கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் எங்களை எழுப்பினதற்காக நன்றி. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த கால ஜெபங்களையும் இரவு ஜெபங்களையும் வைக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற பலத்துக்காக, சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நாட்களில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்றதாக இருக்கட்டும். உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நாங்கள் வாழவும், வசனத்தை கேட்டு கீழ்ப்படிதல் நடக்கவும் ஆண்டை வழிநடத்த மாற்றி வைக்கிறோம். இந்த நாளில் அப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் நம்ம கரத்தில் வைக்கிறோம். வேலைக்கு போகிறவர்கள் நம்ம கரத்தில் வைக்கிறோம். அந்த வேலைக்கு போய் கொண்டிருக்கிறவர்களையும் நம்ம கரத்தில் வைக்கிறோம். வீட்டில் ஆயத்தமாகி அப்பா பல விதமான வேலைகளில் அப்பா இந்த கால வேலையில் அப்பா மும்முரமாக இருக்கிறவர்களையும் கரத்தில் வைக்கிறோம். அப்பா அந்த நாள் முழுவதும் ஆண்டு வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு காலத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நீர், நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் மையப்படுத்தவும், உமக்கென்று நாங்கள் வாழவும் வழிநடத்துவீராக. வயதானவர்கள் கரத்தில் வைக்கிறோம். அவளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை பராமரித்து அவளை பாதுகாத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்தையிலும் கரத்தில் வைக்கிறோம். சுகமான பிரசவத்தை கொடுக்க அவள் ஆயத்தப்படுத்துவீராக. அன்றைய பலவிதமான ஜபங்கள் தேவை உள்ளவர்களை கரத்தில் வைக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் பலவிதமான சோதனையில் அகப்பட்டு வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், வழிநடத்தும்படியாய் கரத்தில் வைக்கிறோம். இந்த கால வேலையில் அப்பா எல்லா காரியங்களுக்கு மத்தியில் அப்பா ஆரம்பத்திலேயே உடைய சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா உம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனதாமே நாள் முழுவதும் அதிசயம் நடத்துவீராக. பலவிதமான தேவைகள் ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிற வேண்டுதலோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டு பிரகாசம் செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஏன்னா பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் லட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பக்கம் 9, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். பக்கம் பேஜ் 9, பக்கம் 9, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்து
காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் எழுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அழைத்து வந்த கிருபைக்காகவும் நன்றி. இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி. நாள் முழுவதும் ஆணை நடத்துவதில் விசுவாசம் கடந்து செல்லுகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வேலைகளையும் எங்கள் பொறுப்புகளையும் எங்கள் வாகனங்களையும் எங்கள் போக்குவரத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேர கண்களை எடுக்கிறோம். ஒத்தாசை உதவி அனுப்பி எங்களை பாதுகாக்கிற ஆண்டவன் இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தி விசுவாசத்தோடு எங்களை முற்றமை கரத்தில் வைக்கிறோம்.